ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம Bastion host and NAT instance ரெண்டுத்தையும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விபிசிக்குள்ளே வந்துடுங்க. நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு விபிசி க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, மை விபிசி. ஓகே, நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஐபி வேணுமோ அதை கொடுக்கலாம். ஸோ நான் 15 போய்க்கிறேன். 15.0.0/16. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த சிஐடிஆர்னால் என்ன தெரில, சிஐடிஆர் ஐபி அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணன்னு தெரிலனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஐபி அட்ரஸ் கால்குலேஷன்னு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஓகே, ஆல்ரைட், லெட் மீ கிரியேட் திஸ் விபிசி. ஓகே, இப்போ இந்த விபிசி க்ரியேட் பண்ணிட்டேன்னா இப்போ இதுக்கு தேவையான சப்நெட்டையும் க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகே, எந்த விபிசின்னு கேட்குது, மை விபிசி. ஓகே, சப்நெட் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது, பப்ளிக் சப்நெட். ஃபஸ்ட்டு Bastion ஹோஸ்ட்டுக்கு பார்த்துப்போம். ஓகே, இந்த ரீஜன் ஏபி சவுத் 1A. ஓகே, ஸோ அதுக்கு குறிப்பிட்ட ஏரியாவை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே, /24. நான் திரும்பி சொல்லிட்டேன், சிஐடிஆரை கால்குலேட் பண்ணுறதுக்கு விபி IPv4 அதை பார்த்துக்கோங்க, அட்ரஸ் கால்குலேஷன். ஓகே, ஆல்ரைட். இப்போ இங்கே உங்கள் விபிசி இங்கே போய் நான் என்ன கொடுக்குறேன், மை விபிசியோடதை மட்டும் காமிக்கிற மாதிரி. ஓகே, சப்நெட்லேயும் அதே காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே போய் ரிசோர்ஸ் மேப் போயிட்டிங்கன்னா இது அலோகேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம போய் இதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், large instance. Okay, public instance. Okay, free tier eligible. All right. Okay, இங்கே ஓகே ஃபார் மாஸ்கிபெம் எக்ஸிஸ்டிங் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா செக்யூரிட்டி குரூப்புக்கு டிஃபால்ட்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே போய் என் விபிசியை மாற்றுருங்க. ஓகே, ஸோ மை விபிசின்னு கொடுக்குறேன். ஓகே, இங்கே ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி டிசேபிள் இருக்குது, இது எனக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா, நான் திரும்பி இன்ஸ்டன்ஸ் வெளில போகிறேன். இங்கே வந்து சப்நெட்டுக்கு போய் இதை நம்ம முன்னாடியே கான்ஃபிகர் பண்ணிட்டோன்னா அங்கே அந்த மாதிரி கேட்கவே கேட்காது. ஸோ எடிட் சப்நெட் செட்டிங்ஸ், என்னேபிள் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபின்னு கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, திரும்பி இங்கே வந்து திரும்பி லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுப்போம். ஓகே, பப்ளிக் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஆல்ரைட். ஓகே, இப்போ ஃபார் மாஸ்கிபெம் இப்போ செலக்ட் எக்ஸிஸ்டிங் குரூப்பு, இது வந்து டிஃபால்ட் விபிசி, இதை ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணோம். ஓகே, மை விபிசி கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னேபிள் ஆப்ஷனுக்கு போயிடும். ஓகே, பப்ளிக் சப்நெட். ஸோ இங்கே போய் செலக்ட் எக்ஸிஸ்டிங் கொடுத்திங்கன்னா நோ குரூப், டிஃபால்ட்டாக தான் இருக்கும். நான் க்ரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப்புன்னு கொடுத்து லான்ச் விசார்டுன்னு கொடுக்காம பப்ளிக் எஸ்ஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இங்கே ஆட் செக்யூரிட்டி குரூப் கொடுத்து இது எங்கேப்பா ஹச்டிடிபி ஆகும். ஓகே, அதோட சோர்ஸ் எல்லாமே போகிற மாதிரியும் கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே, அடுத்து ஹச்டிடிபிஎஸ்ஸையும் சேர்த்து கொடுத்துட்றேன். ஓகே, ஆல்ரைட். இது ஏன் இது வச்சு ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிட்டு லான்ச் ஆகிட்டுருக்கு. ஓகே,
ஆல்ரைட், ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் இன்னொன்று இருக்குது, நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ரன்னிங் போயிடுச்சு. இப்போ இதை கனெக்ட் கொடுத்து, ஓகே, EC2 இன்ஸ்டன்ஸ் மூலிமா நான் கனெக்ட் கொடுத்து உள்ளே போகிறேன். ஓகே, இட்ஸ் எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், கனெக்ட் ஆகுமா ஆகாதா? அதுக்கு ஆன்சர் நீங்களே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் நாட் கனெக்டிங். ஒய்? ஏன்னா இதுக்கு நெட்வொர்க்கே இல்லை. இங்கே பாருங்கள், நெட்வொர்க் கனெக்ஷனே இதுக்கு கிடையாது. இப்போ இதில் போய் ரிசோர்ஸ் மேப் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், நெட்வொர்க் கனெக்ஷன் ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நெட்வொர்க் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணணும்ல. ஸோ வாங்க அதை க்ரியேட் பண்ணலாம். இன்டர்நெட் கேட்வே போங்க. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நெட்வொர்க் கனெக்ஷனே இல்லை. ஸோ நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு IGW இன்டர்நெட் கேட்வேன்னு கொடுத்து க்ரியேட் இன்டர்நெட் கேட்வே அட்டாச் டு VPCன்னு கேட்குது. அட்டாச் பண்ணி விட்ருங்க. ஓகே, நவ் மை VPCயில் போய் அட்டாச் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து யுவர் VPCயில் வந்து ரிசோர்ஸ் மேப் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த ரவுட் டேபிள், இது என்ன ரவுட் டேபிளே எனக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? பப்ளிக் சப்நெட்டை நான் ஒரு ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. ஓகே, ஸோ க்ரியேட் ரவுட் டேபிள் பப்ளிக் ரவுட்டுங்கிற மாதிரி, அதனால் PUBனே வச்சுப்போம், ஸ்மாலில் வச்சுப்போம். பப்ளிக் ரவுட் டேபிள். ஓகே, மை VPC க்ரியேட். ஓகே, இப்போ இங்கே இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் இங்கே போய் எடிட் ரவுட்ஸில் கொடுத்து ஆட் ரவுட். ஓகே, எல்லாமே இன்டர்நெட் கேட்வேயில் வர்றது எல்லாமே உள்ளே வர மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஓகே, சேவ் சேஞ்சஸ். ஆல்ரைட், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போய் யுவர் VPCயில் போய் ரிசோர்ஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ கூட பப்ளிக் சப்நெட் இன்னும் அசோசியேட் ஆகலை. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணுவோம்? பப்ளிக் சப்நெட்டில் போய் ரவுட் டேபிளில் போய் எடிட் ரவுட் டேபிள் அசோசியேஷன் கொடுத்து இதுக்கு பதிலாக பப்ளிக்கு மாற்றி சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, ஆல்ரைட், இப்போ போய் ரிசோர்ஸ் மேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அலர்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து திரும்பி இதை ஆஃப் பண்ணிட்டு திரும்பி இதை போய் திரும்பி கனெக்ட் கொடுத்து திரும்பி கனெக்ட் பண்ணிங்கன்னா வருமா வராதா? வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ரூட் யூஸராக மாறிக்கிறேன். ஆல்ரைட், இப்போ நம்ம போய் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ், ப்ரைவேட் சப்நெட் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் டீல், அது நம்மளுக்கு இப்போ யூஸும் ஆகாது. ஓகே, ப்ரைவேட் சப்நெட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோமா? மை VPC ப்ரைவேட் சப்நெட். ஓகே, preference 15.0.2.0/24. ஓகே, ஸோ இதில் க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு க்ரியேட் சப்நெட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஆல்ரைட், இந்த சப்நெட்டு உள்ளே இருக்கட்டும். ப்ரைவேட் சப்நெட்டுக்கு ஒரு ரவுட் டேபிள் தேவை. கரெக்டாக? ஸோ அந்த ரவுட் டேபிளையும் நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ப்ரைவேட். ஓகே, ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டு மை VPC க்ரியேட் ரவுட் டேபிள். ஓகே, சப்நெட் அசோசியேஷன் போய் வெயிட், இங்கே பண்ணுறதுக்கு இங்கே பண்ணிடுவேன் நான். ரவுட் டேபிள் போய் ப்ரைவேட் ரவுட் நெட் கொடுத்துட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்துருவேன். ஓகே, இப்போ இங்கே போய் VPCயில் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வந்து ப்ரைவேட்டோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ப்ரைவேட் EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகே, ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ். Okay, this one is taking more time here than expected. Okay, private EC2 instance kernel adukku etha mari eduthukittu for mask keepem. Okay, my VPC
நாட் பப்ளிக், இட் ஷுட் பி ப்ரைவேட். ரீஜன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், டிசேபிளில் தான் இருக்கணும். செலக்ட் எக்ஸிஸ்டிங் கொடுத்து பப்ளிக்கோட செக்யூரிட்டி குரூப்பை இதுக்கு கொடுங்க. ஓகே, அண்ட் தென் இதில் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் போகவே தேவையில்லை, ஜஸ்ட் லான்ச் த இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் வர வரையும் ஓகே நம்ம இங்கே போய் பிங் google.com பாருங்கள், இன்டர்நெட்டு பப்ளிக் ஐபிக்கு பர்ஃபெக்டாக வருது பிகாஸ் இட் இஸ் கெட்டிங் கனெக்டட். ஓகே, இப்போ ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸுக்கு போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இட்ஸ் பிகாஸ் பப்ளிக் ஐபி இதுக்கு கிடையாது. ஓகே, நம்மளால் கனெக்டே பண்ண முடியாது. அப்போ ப்ரைவேட் ஐபி மூலிமா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஓகே, ஐ மீன் பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் மூலிமா மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்குள்ளே போகவே முடியும். ஓகே, ஸோ அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் யூஸராக மாறிட்டோமா. இது பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் ஓடுது. ஓகே, 1ங்கிறதுனாலே நம்ம பப்ளிக் இன்ஸ்டன்ஸ்க்கு தான் அதை அலாட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ எப்படி நான் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ்குள்ளே போவேன் அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்டின் ஹோஸ்ட் மூலிமா தான் போவேன். ஸோ இங்கே பப்ளிக் இன்ஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஸ் அன் பேஸ்டின் ஹோஸ்ட் ஃபார் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இங்கே போய் இந்த கீயை காப்பி பண்ண போகிறேன். ஓகே, காப்பி பண்ணி ஓகே விஐ அங்கே என்ன கீ பேர் கொடுத்தோம் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இங்கே பார்க்குறதுக்கு வெயிட் வெளில வந்துடும். ஃபார் மாஸ்கி பெம். ஓகே, அந்த கீ தான் இதுக்கும் கொடுத்துருக்குறேன். ஓகே, ஸோ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு. ஓகே, இப்போ இங்கே போய் ஃபார் மாஸ்கி பெம் டாட் பெம் இந்த ஃபைலை கொடுத்து என்டர் எழுத்துறேன். ஓகே, இப்போ இன்ஷியலைஸ் கொடுத்து இன்சர்ட் கொடுத்துட்டு ஐ வில் காப்பி திஸ் அண்ட் ஐ வில் பேஸ்ட் இயர். ஓகே, தென் ஐ வில் கிவ் எஸ்கேப். ஓகே, இப்போ நான் வெளில வந்துட்டு இதோட மோடை மாற்றிடுறேன். சேஞ்ச் மோட் ஃபார் மாஸ்கி பெம் டாட் பெம். ஓகே, வெயிட், என்ன மோடாக மாற்றுறங்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, 400 ரீட் ஃபார்மேட்டை மட்டும் மாற்றுறேன். ஓகே, இப்போ போய் LS/Lன்னு கொடுத்திங்கன்னா ரீட் ஃபார்மேட் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் காப்பி தட். ஓகே, நவ் ஐ வில் கிவ் கனெக்ட். SSH மூலிமா தான் கனெக்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி விட்றேன். ஓகே, நவ் ஐ வில் கிவ் என்டர். ஓகே, எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருச்சு. ஸோ இதுதான் திஸ் இஸ் ஹவ் பேஸ்டியன் ஹோஸ்ட் ஒர்க். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன், எங்கே ப்ரைவேட் ஐபிக்குள்ளே வந்துட்டேன். எப்படி வந்தேன், பப்ளிக் ஐபி மூலிமா வந்தேன். கரெக்டாக? ஸோ ப்ரைவேட் ஐடி பார்த்தீங்கன்னா 15.0.0.2.9. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் 15.0 15.0.2.19. ஓகே, ஸோ உள்ளே வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஓகே இங்கே இன்டர்நெட் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிங் கூகுள். ஓகே, google.com. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே கிடையாது. நம்ம NAT இன்ஸ்டன்ஸ் மூலிமா தான் இன்டர்நெட்டு கொண்டு வர போகிறோம். ஓகே, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.